அமிர்தசரஸைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்தார் ஆன்மபோதத் தொடரில், அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் சீரீஸில், குருதேவரின் மிக பிரபலமான ஷுர் வேஸ் ஃபார் சக்சஸ் இன் லைஃப் அண்ட் காட் ரியலைசேஷன் என்ற புத்தகம் உட்பட சுமார் அரை டஜன் புத்தகங்களை பிரசுரித்தார்கள். கோரக்பூர் கீதா பிரஸ் நிறுவனத்தார் சுவாமிஜியின் மைண்ட், இட்ஸ் மிஸ்ட்ரீஸ் அண்ட் கண்ட்ரோல் என்ற புஸ்தகத்தையும், லாகூரைச் சேர்ந்த நாசீர் தாஸ் நிறுவனத்தார் பிராக்டிக்கல் லெசன்ஸ் இன் யோகா என்ற நூலையும், டெய்லி ஹெரால்டு ஸ்தாபனத்தார் ஹவு டு கெட் வைராக்யா என்ற புத்தகத்தையும் வெளியிட்டனர். சுவாமிஜியின் பல நூல்கள் பல இடங்களில் இருந்து வரத் தொடங்கவே தெய்வீக வாழ்க்கை சங்கத்தின் ட்ரஸ்டிகள் குருதேவரின் வெளியீடுகள் அனைத்தையும் மையப்படுத்த விரும்பினர். இதன் விளைவாக சிவானந்தா பப்ளிகேஷன் லீக் 1938 தோற்றுவிக்கப்பட்டது. குறைந்த விலையில் குருதேவரின் நூல்களை மக்களுக்கு அளிப்பது அதன் நோக்கம். இந்த ஸ்தாபனம் குறைந்த காலத்தில் நிறைய நூல்களை வெளியிட்டது.